அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மாசி பௌர்ணமி தினத்தன்று வராகி அன்னை வழிபாடு எப்படி எளிமையான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான வழிபாடுங்க. அந்த வழிபாடு செய்கிறதுனால நம்ம வீட்டில் எப்போதுமே வற்றாத செல்வம் நிறைந்து இருப்பதற்காக இந்த மாதிரி வழிபாடு செய்து பாருங்கள். பௌர்ணமி முதல்ல என்னைக்கு வருது அப்படின்னா பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. சனிக்கிழமை அன்று நமக்கு வருகின்றது. சனிக்கிழமை மாலை 6:51 வரை தான் நமக்கு பௌர்ணமி தேதி இருக்குது. மாலை 6 மணிக்கு மேலே இந்த வழிபாடு செய்துக்கோங்க. சனிக்கிழமை மாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே 6:51 வரை நமக்கு பௌர்ணமி தேதி இருக்குது. 6:45 6:50க்குள்ளே நீங்கள் செய்து கொள்ளலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு. இதற்கு ஒரு 5 நிமிடம் கூட ஆகாது. நல்ல ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். வராகி அன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களும் சரி, வராகி அன்னை வழிபாடு செய்ததில்லை அப்படி இருந்தாலும் சரி, இந்த வழிபாடை மட்டும் செய்து பாருங்கள். இதற்கு தேவையானது 1 டம்ளர் தண்ணீர் தான் நமக்கு தேவை. ஒன்று கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா மண் குடுவே எடுத்துக்கோங்க. மண்பானை மாதிரி சின்னதாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா பித்தளை செம்பு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை எப்படி நீங்கள் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா, வராகி அன்னை வழிபாடு செய்யும் பத்திரம் வராகி அன்னைக்கு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. நெய் தீபம் ஏற்றி வைத்து பால் பாயசம் அல்லது மாதுளம்பழம் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அதற்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வற்றாத செல்வம் உண்டாவதற்காக எந்த வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, தீபம் வராகி அன்னை படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்துட்டு அதற்கு முன்னாடி 1 டம்ளர் தண்ணியை வச்சுக்கோங்க. தண்ணீர் சுத்தமான தண்ணீர் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. வைத்துட்டு அதில் 1 சிட்டிகை போல் மஞ்சள் தூள் முதல்ல நீங்கள் சேர்க்க வேண்டும். சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் ஜவ்வாது பொடி சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் 1 துண்டு போட்டுக்கோங்க. ஒரே 1 ஏலக்காய் 1 கிராம்பு போட்டுட்டு 1 எலுமிச்சைப்பழம் அதில் அந்த தண்ணீரில் போடுங்க. போட்டுட்டு 1 கைப்பிடி அளவு துளசி இலை அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த நீரில் 1 ரூபாய் நாணயம் நம்ம வைக்க வேண்டும். அதற்கப்புறம் கடைசியாக பூக்கள் நீங்கள் செம்பருத்தி பூ பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா சாமந்தி பூ பயன்படுத்தலாம், அல்லது மல்லிகைப்பூ பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு பூவை நீங்கள் அந்த தண்ணீருக்கு மேலே வைக்கணும். நீங்கள் இது செம்புலேயும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் டம்ளர் 1 கிளாஸ் டம்ளர்லேயே நீங்கள் வைக்கலாம். கண்ணாடி டம்ளராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் செம்புலே பித்தளை செம்புலே நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். வைத்துட்டு இதெல்லாம் வச்சுட்டு நல்லா சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மனம் முருகி பிரார்த்தனை பண்ணுங்கள். என் வீட்டில் எப்போதுமே செல்வங்கள் நிறைந்திருக்க வேண்டும், வற்றாத செல்வம் எப்போதுமே இருக்கணும், நல்ல ஒரு பண வரவு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. நீங்கள் அன்றைக்கி என்ன வேண்டுறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். நீங்கள் வேண்டிட்டு சுவாமிலாம் கும்பிட்டுட்டு அதற்கப்புறம் அந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுக்க தெளித்து விடுங்க. நிலைவாசலில் தெளித்து விடுங்க. அதற்கப்புறம் உங்களுடைய கிச்சனில் பூஜை அறையில் எல்லா இடத்துலையும் தெளிக்க வேண்டும். அந்த தண்ணீரை தெளிச்சிங்க அப்படின்னா வீடே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும். மிச்ச தண்ணீரை நீங்கள் செடியில் விட்டுருங்க. அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் என்ன செய்யணும், காய்ந்த பிறகு அதை நீங்கள் பூஜை குப்பைகளுடன் சேர்த்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் எடுத்து வராகியம்மன் படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த பரிகாரம் செய்து பாருங்கள், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வ அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இஷ்ட தெய்வம் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் எப்போதுமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தால் தான் பண வரவு அதிகரிக்கும். எப்போதுமே நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா பணத்தடைகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். செய்து பாருங்கள், நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும். உங்கள் வீடே பார்த்தீங்கன்னா தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும். நல்ல ஒரு பண வரவு இருக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். திடீர்னு வருமானம் அதிகரிக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு இந்த பௌர்ணமி வழிபாடு. இந்த டம்ளர் தண்ணி வைத்து இதை செய்து பாருங்கள். வராகி அன்னை வழிபாடு செய்யும் பக்தர்கள் வராகி அன்னைக்கு தீபம் ஏற்றி வைத்து பூக்களால் அலங்காரம் செய்துட்டு ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடும் செய்து பாருங்கள். உங்களுக்கு தேவையானது நிச்சயமாக கிடைக்கும். எதுவுமே நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அது தேவைப்படும் நேரத்தில் சரியாக உங்களை சேரும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாசி பௌர்ணமி பார்த்திங்கன்னா இன்னொன்று சிறப்பு என்ன இருக்குது அப்படின்னா, மாசி மகம் அன்றைய நாள் வருகின்றது. அந்த மாசி மகத்தன்று எப்படி வழிபாடு செய்யணும், எந்த தெய்வத்தெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற பதிவு நான் கொடுத்துருக்குறேன். அந்த பதிவை நான் என்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பௌர்ணமி நாள் மாசி மகத்தொன்று வருகின்ற நாளாக இருக்கின்ற நாள் ரொம்ப சிறப்பான நாள். இந்த நாள் வழிபாடு வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். நினைத்தபடி உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். வீட்டில் நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.